இன்றைக்கி ஒரு ஈஸியான சட்னி பார்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயத்தில் அரை வெங்காயம், கைப்பிடி அளவுக்கு பச்சை மிளகாய். இது வந்து இப்போ வர பச்சை மிளகாய் ரொம்ப காரம் இல்லை. ஸோ அதனால் இந்த கைப்பிடி அளவுக்கு நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து தேங்காவை அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் வந்து அங்கங்கே தட்டுப்படாது. கூடவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லியை வந்து நான் எண்ணெயில் லைட்டாக வதக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அதையும் போட்டு நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ சைட் பை சைடு நம்ம எப்பவும் போல் தாளிச்சிடலாம். எண்ணெய், கடுகு, ஒரு காஞ்ச மிளகா போட்டிங்கன்னா காரத்துக்கும் இல்லை, பார்க்க லுக்கும் நல்லாயிருக்கும். கூடவே வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதை எடுத்து சட்னியில் ஊற்றி தாளித்து ஊற்றியாச்சு. இப்போ சைட் பை சைட் தோசையும் வச்சாச்சு. இது ஹோட்டல் ஸ்டைல் சட்னி, ஒயிட் சட்னி. பட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி சூப்பராக இருக்கும். தோசையோ இட்லியோ சப்பாத்தியோ எது வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம். சப்பாத்தி வந்து கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் எனக்கு வந்து ஓரளவு கெட்டியாக தான் வச்சுருக்கேன்.